அந்த எதிர்த்தாக்குதல் அதுதான் ஒரு பெரிய வேடிக்கை. இன்னமும் நாம் எதிர்த்தாக்குதல் தான் நடத்தி கொண்டு இருக்கிறோமே ஒழிய தாக்குதல் நடத்த. பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்று வருவது போரா தடுப்பு ஆட்டமா? பாகிஸ்தான் அந்த மனநிலையிலிருந்து மாறுபட்டதாக தெரியவே இல்லை. 2019 இந்த 370 எடுத்தது ஆர்டிக்கல் மிகப்பெரிய தவறு தானே. யார் தீவிரவாதிகள் என்பது உள்ளூர் மக்களுக்கு ஓரளவிற்கு தெரியும். ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டெரரிஸ்ட் உருவாகி இருக்கு, இயக்கம் உருவாகி இருக்கு. வெளியாட்கள் வந்து இங்கு சொத்தை அபகரித்துக் கொள்ளுவார்கள். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திரு செல்லமுத்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்று வருவது போரா இல்ல தடுப்பு ஆட்டமா? நீங்க ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். முதற்கண் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்திய இராணுவம் 1947ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய தலைவர்களிடம் ஆணை பெற்று செயல்படுகின்றது ஒன்று. இரண்டாவது, கட்டுப்பாட்டோடு செயல்படுகின்ற ஒரு பெரிய ஆர்மி என்று சொன்னால் அது இந்திய இராணுவம் தான். இன்றைய நிலையில் இந்திய இராணுவம் 4வது பெரிய இராணுவமாக ஒழுக்க கட்டுப்பாட்டோடு செயல்பட்டு வருகின்றது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, இது இந்தியா பாகிஸ்தானை சொல்கிறத விட பாகிஸ்தான் இந்தியா என்று நான் மாற்றி சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், கரெக்ட், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி காட்டுவது பாகிஸ்தானின் வேலையாக இருந்து வருகின்றது. இன்று வரை 5 முறை பாகிஸ்தான் இந்தியாவோடு தேவையில்லாமல் சச்சரவுகளை உருவாக்கி வந்திருக்கிறது. 1948ஆம் ஆண்டு ஹரிசிங் அவர்கள் இந்தியாவோடு இணைந்த பொழுது அதை எதிர்த்து இராணுவத்தை பாகிஸ்தான் காஷ்மீருக்குள் இறக்கியது. அதை கூட அப்போதைய தலைவர்கள் நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால்தான் ஒரு பகுதி இன்னும் பாகிஸ்தானோடு இருக்கின்றது. ஆமா, POCK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அதே போன்று 1965ஆம் ஆண்டு அவர்கள் தேவையில்லாமல் ராணா கட்சி ஏரியாவில் போர் தொடுத்தார்கள். அது முழுமையான வாராக இருந்த பொழுதுதான் சாஸ்திரி அவர்கள் கடுமையாக சந்தித்து தாஷ்கண்ட் சென்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஏனென்று சொன்னால், போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. அதே போன்று 1971ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், அப்போதைய பாரத நாடு பங்களாதேஷிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற வேட்கையில் செயல்பட்டதோடு கிழக்கு பாகிஸ்தானுக்கு அப்படி சொல்லணும் சார். ரைட்டு, கிழக்கு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது என்று சொல்வதை காட்டிலும் சுதந்திரம் பெற உதவி செய்தது. அந்த நேரத்திலே தான் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவை மிகவும் பாராட்டினார்கள். உள்ளபடியே அந்த தலைவரை இன்று வரை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பூட்டோ அவர்கள் சிம்லாவிற்கு வருகின்றார்கள். அதை கையெழுத்து போட்டு கொண்டு இருக்கின்றதற்கு முன்பாக அவர் இந்திரா காந்தியை பார்த்து கேட்க, இங்கே இருக்கின்ற மக்கள் பலர் என்னை விரும்புவார்களா என்று கேட்ட, சிலர் விரும்பாமலும் இருப்பார்கள் என்று இந்திரா காந்தி நேரடியாக பதிலை சொன்னார்கள். பிறகு 1998ஆம் ஆண்டு தேவையில்லாமல் கார்கிலில் பாகிஸ்தான் தன்னுடைய படைகளை நிறுத்தியது. அப்போதைய பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் திறமையாக செயல்பட்டு பெரிதாக வளர விடாமல் தடுத்து நிறுத்தி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது பாகிஸ்தான் அந்த மனநிலையிலிருந்து மாறுபட்டதாக தெரியவே இல்லை. இந்த வன்முறையாளர்களை, டெரரிஸ்டை வைத்துக்கொண்டு நம்முடைய ஜம்மு காஷ்மீர் பகுதி மட்டும் அல்ல, குஜராத் வரை அது மிரட்டலை ஆரம்பித்திருக்கிறது. இந்த மிரட்டலுக்கு இந்தியா பணியாது என்று நாம் பதிலடி கொடுத்து வருகின்றோம். இந்த மிரட்டலுக்கு முழுக்க காரணம் பாகிஸ்தானுடைய நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஏன்னா இப்போ இருப்பவர் வந்து ஷபாஸ் ஷெரீப், அது பழைய நவாஸ் ஷெரீஃபோட ஓன் பிரதர். தம்பி. அதே போன்று அங்கு இருக்கின்ற மிலிட்டரி தலைமை இது விரும்புவதை போல தெரிகின்றது. ஆகையினாலே தான் அவர்கள் 26 பேரை அந்த டெரரிஸ்டை அனுப்பி கொல்ல வைத்தார்கள். அதை ஒருவேளை நாம் முன்கூட்டி அறிந்து தடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது மிக கடுமையான ஒரு காரியம். அப்பனா நீங்க சொல்றது உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்றீங்களா? இல்லை, நான் ஃபெயிலியர் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏன் என்று சொன்னால் உளவுத்துறையினுடைய பணிகளை இன்னும் ஆழப்படுத்தி இருக்க. நான் அங்கு பணிபுரிந்த ஒரு IAS அதிகாரியிடம் 20 ஆண்டுகளுக்கு முன் கேட்டேன், ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று. அவர் ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொன்னார். இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம், உள்ளே வருகின்றவர்கள் எல்லோரோடும் சகஜமாக பழகுகின்றார்கள், யார் தீவிரவாதிகள் என்பது உள்ளூர் மக்களுக்கு ஓரளவிற்கு தெரியும், நாம் போய் கேட்டால் அதை சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னார். அவர் ஒரு IAS அதிகாரி. அப்படி என்றால் காஷ்மீரில் உள்ள அந்த சமூகத்தை சேர்ந்த, பாகிஸ்தான் சமூகத்தை சேர்ந்த அவங்க பாகிஸ்தானோடு ஒன்று போன நினைக்கிறாங்களா இல்ல எப்படி? இது இல்ல, பாகிஸ்தானோடு ஒன்று போக விரும்பவே இல்லை. அதுதான் ஏன்னா அவங்க அங்கிருந்து வரவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க, எது பண்ண மாட்டேன்னு. அப்படின்னா எப்படி சார்? இல்ல, நம்முடைய அரசு கொஞ்சம் கொள்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும். வெளியூரில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்தால் என்ன காரணத்திற்காக வருகின்றார்கள், எத்தனை நாட்கள் தங்குகின்றார்கள் என்பதையெல்லாம் சற்று விவரங்களோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த விவரத்தில் இவர்களெல்லாம் பயணிகள், டூரிஸ்ட் என்ற பார்வையிலே வந்து விடுகின்றார்கள். அதுதான் அங்கே இருக்கிறது. அந்த ஃபார்மெட்டில் வரப்ப விசால வர்றாங்க, ஆனால் அவங்க எங்கே போய் நின்று அது வந்து ஆளுகின்ற மத்திய அரசு குறைதானே? இல்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏன் அது கண்டும் காணாம இருந்திருக்காங்க? இல்ல அப்பன்னா மத்திய அரசும் சரி, உளவுத்துறையும் சரி, வெளியுறவுத்துறையும் சரி, இது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் தானே? இல்லை, நீங்க ஃபெயிலியர்னு சொல்லவே கூடாது. இந்த உளவுத்துறையை மட்டும் நம்பாமல் நான் 3 நிறுவனங்களை சொல்லுவேன். மத்திய அரசு, அந்த மாநில அரசு, அங்கே இருக்கின்ற உள்ளாட்சி நிறுவனங்கள். ஒரு பஞ்சாயத்து தலைவர், உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்தியாவில் எந்த பகுதியிலும் பஞ்சாயத்து நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பஞ்சாயத்து தலைவர் நினைத்தால் உள்ளூரில் காக்காய் வருமா குருவி வருமா என்பதை கூட சொல்லிவிடுவார். ஆகையினால் இவர்களுக்கு இடையே இன்னும் சிறந்த ஒருங்கிணைப்பு இருப்பதோடு அவர்களுடைய மனதில் நான் ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி, நீங்கள் உண்மையை சொல்லுவதால் உங்களுக்கு அச்சம் அப்படி என்றால் ஆளுகின்ற அங்கிருக்கிற ஆளுகின்ற அரசும் சரி, மத்திய அரசும் சரி, ஜம்மு காஷ்மீரில் இருக்க அந்த சமுதாய மக்களிடம் தான் ஒரு இந்தியன் என்ற இதுவை பிம்பத்தை மனதில் பதிய வைக்கலையா? இல்லை, மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நான் ஒரு இந்தியன், இந்தியாவிற்காக வன்முறையை எதிர்த்து செயல்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. அதுதான் அங்கு இருப்பது. 2019 இந்த 370 எடுத்தது ஆர்டிக்கிள் மிகப்பெரிய தவறு தானே? அவங்க ஏற்கனவே நான் இந்தியன் என்ற இது மனசுல பதிவு இல்லை, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சது, அதை எடுத்தது. அப்படின்னா அவங்க இன்னும் இந்தியாவுக்கு எதிராக தானே திரும்புவாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். இந்தியன் என்று பதியவில்லை என்று சொல்வது சரியல்ல. ஏனென்று சொன்னால் நான் பார்த்த அத்தனை முஸ்லீம்களும் அத்தனை இந்துக்களும் நாங்கள் இந்தியர்கள், இங்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு இது என்னவென்று சொன்னால், அங்கு போய் மற்றவர்கள் சொத்துக்களை வாங்க முடியாது என்று ஒரு தடை இருந்த காரணத்தால் இங்கு இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள், இங்க வச்சுங்க, டாட்டாவை வச்சுங்க, பிர்லாவை வச்சு போய் அதானி அம்பானி எல்லாமே யாரும் இடமே வாங்க முடியாது. இப்போ வாடகைக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அது ஒரு பெரிய இக்கட்டாக இருந்து அதை நீக்கியது ஒரு வகையில் நல்லது. அந்த மக்களிடத்தில் நம்பிக்கையை வளர்க்கணும். எந்த நம்பிக்கை என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய மாநிலத்திற்காக போராடுகின்ற பொழுது, உழைக்கின்ற பொழுது எங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது. அப்படி அச்சுறுத்தினால் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி நிறுவனங்கள் எங்கள் பக்கம் நிற்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். நீங்கள், நான் காஷ்மீரில் பல நண்பர்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த இந்து முஸ்லீம் டிபேட் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஏன் என்று சொன்னால், ஜம்மு காஷ்மீரில், ஆமாம், ஏன் என்று சொன்னால் அந்த வரலாற்றை பார்க்கின்ற போது அங்கிருந்த அத்தனை பேரும் காஷ்மீரி பண்டிட்ஸ் என்று சொல்லுவார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தனை பேரும் காஷ்மீரி பண்டிட்ஸ்.
இந்த 400-350 ஆண்டுகளுக்கு முன்பு சிலர் காஷ்மீரி பண்டிட்டுகளை இஸ்லாமிற்கு மாற்றி இருக்கிறார். அதுதான் முழு உண்மை. ஆகையினால் அவர்களிடத்தில் அந்த சகோதரத்துவம் இருக்கிறது. ஆனால் வெளியில சொன்னா நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவானோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய அவன் நம்மளை ஏதாவது செய்து விடுவார்கள், பாகிஸ்தானிலிருந்து எதையாவது வில்லங்கத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதை போக்க வேண்டும். சரி சார், நான் ஒண்ணு கேட்கிறேன். 1971 நடந்த யுத்தத்தில் இந்திரா காந்தி மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்கல்ல. மேற்கு பாகிஸ்தானில் ஏறக்குறைய 53 கிலோமீட்டர் நம்ம ஆக்குபைட் பண்ணி வச்சிருந்தோம். ஏற்கனவே காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குபை வச்சிருக்க அவன் உன்ன வச்சிட்டு இருக்கா. நம்ம அது வச்சு இருந்தா இந்த இது வந்திருக்காது இல்ல. இந்த இப்போ இது நடக்கின்ற இது இல்ல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அதை விட்டு கொடுப்பதற்கு முன்பாக இந்த பகுதியை விட்டு எப்படியாவது அவர்களை வெளியேற்றி இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நான் சொல்லுகிறேன், இந்த பகுதி யாரை வெளியேற்றி இருக்கணும்? யாரை சொல்றீங்க நீங்க? போராடுங்கள், இந்தியாவுடன் இணைவதற்கு அது செஞ்சிருக்கலாம் இல்ல. அதை செய்திருக்க வேண்டும். இரண்டாவது, பாகிஸ்தான் அவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியாவை அச்சுறுத்தத்தான் பயன்படுத்துகிறதை ஒழிய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வளர்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாகிஸ்தான் செய்யவில்லை. ஆனால் இங்க இருந்த மத்திய அரசு இந்தியா ஜம்மு காஷ்மீர் எவ்வளவு தூரம் வளர்த்திருக்கு? நிறைய வளர்ந்துருக்கு சார், நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் அந்த 370 கொடுத்து எவ்வளவோ வாரி 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 ஃபண்டு பொருளாதாரம் பணம் கொடுத்து அவ்வளவு வளர்ச்சி. ஆனா நம்ம உண்மையான இந்தியனுக்கு பெரிய லெவலில் எதுவும் இல்லையா சார்? இல்ல, இந்தியர்களுக்கு நிறைய சலுகைகள் இங்க இருக்கு. நான் ஜம்மு காஷ்மீர் மக்களை சொல்றேன். இல்ல, இருக்கு அவங்களுக்கு. இங்கு இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அனைத்து உரிமைகளும் ஜம்மு காஷ்மீர் இந்தியர்களுக்கு இருக்குது. அங்கே ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, வெளியிலிருந்து முதலீடுகள் வருகின்ற பொழுது அவர்கள் இடத்தை விலைக்கு வாங்க விரும்புகிறார்கள். அது வாங்க முடியாத ஒரு சட்ட சூழ்நிலை அப்பொழுது இருந்தது. இப்பொழுது மாற்றி அமைத்து. ஆனா இப்போ மாற்றி அமைச்சதுனால இங்க ஆக்குபைட் பண்ணிடுவாங்கன்ட்டு தானே தி ரெஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டெரரிஸ்ட் உருவாக்கி இருக்கு, இயக்கம் உருவாக்கி இருக்கு. வெளியாட்கள் இங்கு சொத்தை அபகரித்துக் கொள்ளுவார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு. அதை நம்ம தானே உருவாக்கி இருக்கோம். அப்படா 370 எடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல? இல்ல, 370 எடுக்காமல் இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீர் வளரவே வளராது சார். இன்னைக்கு நீங்க பெரிய நிறுவனத்தை எடுத்து அம்பானி அதாங்க அங்க போய் கொஞ்சம் இன்வெஸ்ட் சார் என்ன கொஞ்சம் விட்டுருங்க. அதுதான் பிரச்சனை. மற்றவர்கள் அங்கே சென்று முதலீடு செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை இது உருவாக்கி இருக்கிறது. அந்த மக்கள் இதை பற்றி என்னை கேட்டால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும். சரி, அது ஒண்ணு. வாஜ்பாய் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காருல்ல. இந்திரா காந்தி எப்படி தவறு செஞ்சாரோ அதே மாதிரி ஏதாவது 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் ஹைஜாக் பண்ணிட்டு அங்க போயிட்டு காந்தகார், ஆப்கானிஸ்தான் காந்தகார் ஏர்போர்ட்ல எங்க டெரரிஸ்ட் விடுவித்து விடுங்கள். அது செஞ்சது தவறுதான். அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு எவ்வளவு இதுவா வளர்ந்திருக்கு, எவ்வளவு மக்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னா இதுலயும் வாஜ்பாயுடைய தவறுகள் இருக்குது இல்ல? நீங்க சொன்ன மாதிரி இந்திரா காந்தியோ வாஜ்பாய் தவறு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. இது என்னவென்று சொன்னால், இந்த ஹைஜாக்கிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கை யார் பயன்படுத்துகிறார்கள், என்ன காரணத்தோடு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதை ஹைஜாக் பண்ணி கொண்டு சென்றவர்கள் அவர்களுடைய டெரரிஸ்டை விடுவித்தால், அந்த உள்துறை அமைச்சர் இங்கு உத்தரவாதம் அளித்தால் நாங்கள் இவர்களை விடுவோம் என்று சொல்லுவதன் நோக்கமே எங்க ஆட்களை விட்டுருங்க, நாங்கள் உங்களை விடுறாங்க. அதனால அடிப்படை நல்லா தெரிஞ்சிச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அன்றைய வாஜ்பாய் அரசும் சரி, அதற்கு முன்பு இருந்த இந்திரா காந்தி அரசு இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அதிக நிதானம் காட்டி வந்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது இன்னொன்று, அதே வாஜ்பாய் அவர்கள் கார்கில் இது இருக்கப்ப அங்க முஷாரப் இருக்காரு, இங்கிருந்து இந்தியாவிலிருந்து பஸ்ல போறார் கராச்சிக்கு. அப்ப இந்த கார்கில் பிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம இதுலயே முதுகுல குத்தி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப
அப்ப ஒரு பெரிய வார் நடத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல. இல்ல கார்கில பிடித்து விட்டார்கள். அது மிகப்பெரிய சண்டை நடந்திருக்குல்ல. எல்லையில அவ்வளவு பெரிய படையை நிக்க வச்சுட்டு 3 மாசமா சண்டை நடத்தலாமா வேணாமா, இப்படி இப்படி அப்படி இப்படி 6 மாசம் கடத்தது வாஜ்பாய் செய்தது மிகப்பெரிய தவறு தானே. தவறுன்னு சொல்ல வேண்டாம். நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்திய தலைவர்களுடைய நிதானம் அதிகமாக இருந்திருக்கிறது, இந்திரா காந்தி உள்பட. அதான் பெரிய வேடிக்கை. அந்த நிதானத்தை தவறு என்று சொல்ல வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்தியர்கள் எப்படி இருப்பா அப்படியே பாகிஸ்தான் இருப்பாங்கன்னு நினைச்சது. பாகிஸ்தான் தீவிரவாதி கூடாரமாக மாறி இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் நேருவும் செய்த தவறு இல்ல. அது அவர் இன்னும் கேட்டா நேருவும் இந்திரா காந்தி செய்த மிகப்பெரிய அடில் முட்டாள்தனம் தான். இன்னைக்கு 26 பேர் செத்து இருக்காங்க. 2008 மும்பையில அஜ்முல் கசாப் நேரடியாக பிடிச்சிருந்தோம், விட்னஸ் இருந்தது. அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் மிகப்பெரிய முட்டாள்தனம் செஞ்சார் இல்ல. அந்த நாட்டின் மீது படையெடுக்கிறதுக்காக எவ்வளவு பொதுமக்கள் இந்தியர்கள் இறந்தார்கள், அவர்கள் அது கண்ணுக்கு தெரியவில்லையா? ஒபராய் ஹோட்டல் சம்பவத்தை இன்னும் சற்று கடுமையாக கையாண்டிருக்க வேண்டும். நீங்க ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு நாம் 145 கோடியை தாண்டி விட்டோம். ஆமா சார். இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இந்தியா, இந்தோனேஷியாக்கு அடுத்தது இந்தியாவில் தான். அதுவும் அதிக அளவில் படித்தவர்கள் முன்னேறியவர்கள் எல்லாமே இங்கதான் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அந்த இந்தியன் என்ற இது வரலையே சார். இல்ல இருக்கு. இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் என்ன சார் போட்டிருக்காரு? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வெள்ளப்புறா விட்டு இருக்காரு சார். அவரு இருக்கிறாரு விடுங்க. நீங்க நம்ம அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம் பாராடி சும்மா சொல்லக்கூடாது. அவர் ராமேஸ்வரத்துக்காரர். ஆமா ஆமா தெரியும், இருக்கிறாங்க சார். அப்துல் கபார் கான் எல்லாம் செய்தார்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, பாகிஸ்தான் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே வந்திருக்கிறது. அப்படி தொடர்ந்து சொல்லுங்க சார். அது இந்த தடவையாவது நம்முடைய மத்திய அரசும் சரி, காஷ்மீர் மாநில அரசும் சரி உணர்ந்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். இந்த முறை நேற்று ஒரு அலுவலர் இறந்திருக்கிறார். ஆமா, துணை ஆணையர் அளவில். ஆக இதற்கு மேல் பாகிஸ்தானை வாலாட்ட விடுவது சரியில்லை. இதை இந்த அரசு செய்யும் என்று நான் நம்புகிறேன் சார். இது ஒரு பொன்னான வாய்ப்பு சார் இந்தியாவுக்கு. ஏனென்றால் பாகிஸ்தான் பொருளாதார அளவில் மிகப்பெரிய இது தாண்டு போயிடும். மக்கள் சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்க அங்க இருக்க மக்களையே விரும்பல இந்த போரை இதெல்லாம் இதுன்ட்டு. அப்படி இருக்க இதை திரு மோடி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு IAS ஆபீசர் என்ற முறையில் இல்ல, பாகிஸ்தான் மக்கள் நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்றதா எப்படி சார்? அட்வைஸ் பண்ண சஜஷன் வச்சுக்கோ. பெரும்பாலான மக்கள் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மளுடைய வெஸ்டர்ன் மீடியாவை பாத்தீங்கன்னாக்க யார் எந்த மக்கள்? பாகிஸ்தான் மக்கள். பாகிஸ்தான், ஆனா இந்திய மக்கள் இல்ல சார். அவன் நம்மளை அடிச்சு கொண்டுட்டான் சார். நாம எப்படி அவரை விட முடியாது. இதற்கு நாம் கண்டிப்பா பதிலடி கொடுக்க வேண்டும். நம்முடைய இராணுவ தளபதிகள் மிகச் சிறப்பாக பயன்பட்டு இரவு பகல் என்று பாராமல் அந்த எதிர்த்தாக்குதல், அதுதான் ஒரு பெரிய வேடிக்கை. இன்னமும் நாம் எதிர்த்தாக்குதல் தான் நடத்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய தாக்குதல் நடத்தவில்லை. ஆனா அவர்களுடைய யார் பாகிஸ்தானுடைய அவங்களுடைய எதிர்த்தாக்குதல் எது? பொதுமக்கள் வாழ்கின்ற இடம், கோவில்கள் வந்துட்டாங்க, குருதுவார், அப்படிதான் மசூதி இல்ல சார், சர்ச் இப்படிதான் குறி வச்சு அடிக்கிறாங்க. அப்பனா இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துக்கான இது பண்றாங்கல்ல. ஆமா, அவர்கள் மத்தியில் மத உணர்வை நிச்சயமாக கிளறி பார்த்து மத்திய அரசின் மீது மாநில அரசின் மீது ஏதேனும் வெறுப்பு ஏற்படுத்த முடியுமா என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய இந்திய மக்கள், இந்தியாவில் இருக்கிற அறிவாளிகள், இந்த இந்தியாவை பொறுத்தவரை 2 பேரை மிக முக்கியமாக இந்தியாவில் நிறைய அறிவாளிகள் இருக்கின்றார்கள். யார் 2 பேர்? 2 பேரை சொல்லிட்டா மற்ற பேர் எல்லாம் நிறைய பேரா போயிடுவாங்க. இல்ல, நீங்க அதுல குறிப்பா நிறைய பேர் இருக்கு, அதுல முக்கியமாக 2 பேர் அறிவாளின்னு சொல்லியிருக்கீங்களே. 2 பேர்னு சொல்ல, நிறைய அறிவாளிகள் இருக்கு, அதுல குறிப்பாக 2 பேர். அது யார்? வர தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொன்னால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது.
அந்த அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அரசினுடைய ஒரு சிறப்பான இயல்பு என்னவென்று சொன்னால், யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ மத்திய அரசு என்னை பொறுத்தவரையில் நாங்கள் மத்திய அரசு யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர் இந்த முறை பழைய அளவிலிருந்த நிதானத்தை கடைபிடிக்காமல் சற்று விரைவாக சென்று இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நான் தனிப்பட்ட முறை இப்போ நீங்கள் மோடியை மட்டும் சொன்னால் சரியாக இருக்காது. அதில் இருக்கின்ற அந்த கேபினெட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தருகின்றனர். கேபினெட் என்பதே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இப்போ அவர் பார்லிமெண்ட் எம்பியா இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய லீடர்னு சொல்லலாம். கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்திய இன்னொருத்தர் எனக்கு தெரியல யார் என்று. ஏஆர் ரஹ்மான் விட்டது அது சமாதானத்தோடு அவர் நிறுத்திக்க கூடாது. நீங்கள் சண்டையிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பெகல்காம்ல 26 பேர் சத்தப்ப இவர் எங்க சார் இருந்தாரு? இன்னைக்கு வெள்ளப்புறா படக்க விட்டு இது பண்றாரு. அன்னைக்கு இல்ல அவர் உண்மையான அந்த சமூகத்தை சேர்ந்தவரா? இல்ல இதுல இருந்து மாற்று போய் சேர்ந்தவர் தானே சார். அவர் இந்துவா இருந்து போனவர். அதுதான் சார் சொல்றேன். அதுதான் சார் பெரும்பான்மை மதத்துல இருந்து போய் சேர்ந்தவர் சார். அப்பனா உனக்கு இந்தியனாக இருக்க பிடிக்கவில்லை. அப்படி நினைக்க வேண்டாம். நான் அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னாக்க, அந்த மக்களோடு நம்முடைய மக்கள் ஒன்றி உறவாடி வருகிறார்கள். இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பண்டிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரியுமோ என்னன்னு தெரியல. இருக்காங்க. என்னுடைய நெய்பரே ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பொழுது அந்த மணமகள் என்னன்னு சொல்லிட்டா சென்னை, இவர் காஷ்மீர்காரர். அந்த வேலை இருக்குது. பட்டு மத்திய அரசில் நான் ஒரு தனிப்பட்ட நபரை ஏன் போகலன்னு சொல்கிறேன். அது கூட்டு பொறுப்பு. இப்போ உள்துறை அமைச்சர் இருக்கிறார், ராஜ்நாத் சிங் அவர்கள் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றார். அமித்ஷா இதெல்லாம் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற ஒரு அமைச்சரவையாக இருக்கிறார். அமைச்சர் அவை சார். இப்ப இறுதியாக உங்ககிட்ட கேட்கிறேன் சார், நமது இப்ப லட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச லட்டால். ஆமா, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்க. 2 ஒன்னு ஆக்குபைடு காஷ்மீர் கொண்டு வரலாம், அடுத்து பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கலாம். இல்ல இது சரியான தருணம். ஆக்குபைடு காஷ்மீரை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலுவான கோரிக்கையை வைப்பதோடு அங்கிருந்து பாகிஸ்தான் மிலிட்டரி வெளியேற வேண்டும் என்று கூட சொல்லலாம். எப்படியும் இந்த போர் என்று நடந்தா நம்ம தான் வெற்றி பெற போறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. இதுவரைக்கும் நடந்த போர்களில் நாம் தான் வெற்றி பெற்றுள்ளோம். ஏன்னா அந்த நாடு ஒரு பிச்சைக்கார நாடு, எல்லாமே பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கா. அவ ஆர்மி தான் இது பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆர்மினால பொதுமக்கள் அங்க இருக்க பாகிஸ்தான் சாப்பாடு இல்லாம எதுவும் இல்லாம காசால எப்படி பட்டினியோடு இருக்கிற அதே மாதிரி இப்ப இது மாதிரி நடந்த பட்டினியோடு தான் சாவாங்க. அப்பனா அவங்க நம்மளுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. இல்லை ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் ஆர்மி வெளியேற வேண்டும். வெளியேறவில்லை என்று சொன்னால் எதிர்வினை இருக்கும். ஆனா இப்ப சாதாரண சொன்ன போயிடுவானா சார்? போயிடுவான். எப்படி சார் நம்மளதான் அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன்னு? அப்பனா நம்ம போர் நடத்தி இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாததை செய்வார். இப்போது இருக்கிற பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆக்குபைட் காஷ்மீரை பிடிக்க வேண்டும், அது எங்களுடையது எதுண்டு. ஏன்னா அவங்க எப்படி ராமாயணத்தில் ராமனிடம் ராவணன் அனைத்து ஆயுதங்களும் இருந்து நிராதிபாரியம் நின்றாலும் இப்பொழுது அப்படிதான் இருக்கு. இயற்கை நமக்கு அப்படி ஒரு வரம் கொடுத்திருக்கு, சாதகமான சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் கோடை காலத்தில் அவர்கள் தெரியாமல் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். கோடை காலத்தில் நம்முடைய இராணுவத்தினுடைய பலம் 3 மடங்கு அதிகமாகும். இது எப்படி சார்? நாமெல்லாம் இங்க சவுத் இந்தியன், ஆமா, மத்திய பிரதேஷ் இந்த வெப்ப பூமியில இருக்கிறோம். ஆமா, அங்க போய் சண்டை பண்ணையில குளிரே இருக்காது. இது ஒரு சரியான தருணம். மத்திய அரசு இந்த ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று அது மாத்திரம் சொன்ன போதுமா? இல்லப்பா, பாகிஸ்தானையே பிடித்து அங்கு ஒரு நல்லாட்சி உதவுறதுக்கு நம்ம செய்யலாம். இல்ல கிழக்கு பாகிஸ்தான், வங்காளம்
நமக்கு இப்பொழுது எதிராக போய்விட்டது. இனியாவது அங்க இருக்க மக்கள், பெரும்பாலான மக்கள் திருந்துவார்கள் என்று நினைக்கிறேன் சார். நீங்க நினைக்க? திருந்துவாங்க, கண்டிப்பா திருந்துவாங்க. திருந்துவாங்க. இந்த பங்களாதேஷ்ல இருக்கிறவங்கள திருந்துவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா திருந்துவாங்க, கண்டிப்பா திருந்துவாங்க. ஏன் நமக்கு எதிராக நம்ம வாங்கி கொடுத்து அவங்க நல்லா இருக்கு, நம்மளை விட பொருளாதாரத்தை முன்னேற்றினா ஷேக் ஹசீனா நல்லா பண்ணாங்க அந்த அம்மா, சும்மா சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவங்க இது அது அந்த ஒரு எப்படி சார் அந்த மனம் மாறுது, அந்த மூளை வேலை செய்யாம போகுது அவங்களுக்கு? சூழ்நிலை தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கோட்பாடா அவங்களுடைய கோட்பாடா இல்ல அப்படிப்பட்டதா இது? கோட்பாடில் அவர்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்கின்றது. அதை மாற்றுவது என்பதற்கு அங்கு இருக்கின்ற தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள. இந்தியாவை எடுத்துக்கிட்டா சாரி, நீங்க அங்க இருக்க தலைவர்கள் இல்ல, நீங்க கிழக்கு ஆசியாவில் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது, மேற்கு ஆசியாவில் பாருங்கள், சுத்தமா இதா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஏன்? கிழக்கேசியாவில் ஓரளவிற்கு செல்வம் இருக்கிறது, படிப்பாளிகள் நிறைய இருக்கின்றனர், பண்பாளர்கள் அமைதி இருக்குது, இது இருக்கு. நமக்கு 53 வருஷமா எந்த போர் இல்லாம நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறோம். அப்பனா இது இறுதியா கேட்கிறேன் சார், திரு மோடி அவர்கள் எடுக்க வேண்டிய என்ன உடனடியாக இன்னும் இவர் பொறுத்து பொறுத்து பார்க்கிறார், அவன் அடித்து கொண்டே இருக்கிறான். இங்க நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க பார்க்கிறார், அதெல்லாம் நடக்காது. இங்க இந்தியன் ஒற்றுமை அதிகம், பல மதங்கள் பல ஜாதிகள் இருந்தாலும் இங்க ஒற்றுமை அதிகம். ஆனா பாகிஸ்தான் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? நாம அந்த பாகிஸ்தானோடு ரொம்ப நெருக்கத்தை எல்லாம் காட்ட வேண்டாம், காட்டினால் அதுவே நமக்கு பாதகமாக முடிந்துவிடும். நம்ம காலை சுத்திர பாம்பா இல்லை, இந்த பாகா எல்லை கூட எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அதில் நம்பிக்கை இல்லை. நீ எதா இருந்தாலும் உன் லிமிட்டோட நின்று நான் ஏன் லிமிட்டோட நின்றுக்கிறேன், அவ்வளவுதான். அதை தாண்டி நீ வராத. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டும் இப்பொழுதுதான். அதாவது நேரு செய்த தவறு, இந்திரா காந்தி செய்த தவறு, வாஜ்பாய் செய்த தவறு, இனி மோடி அந்த தவறை செய்யக்கூடாதுன்றீங்க. ஆனா உலக நாடு விட்டுடுமா? ஏன்னா இது வச்சுதானே அவங்க இது பண்றாங்க. இல்ல, உலக நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் பெரும்பாலான நாடுகள் தலையிட விரும்பவில்லை. அதுதான் முழு உண்மை இன்றைய நிலவரப்படி. அப்படி தலையிட விரும்பி இருந்தால் இந்த இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்ல சில நாடுகள் இருக்கு, அந்த நாடுகள்லாம் கூட நம்மளெல்லாம் ஒன்றும் கண்டிக்கலை. ஏன் கண்டிக்கவில்லைன்னா ஆரம்பத்திலிருந்தே நாம் இஸ்லாமிய நாடுகளை நட்புறவோடு அரவணைத்து சென்றிருக்கிறோம். அதனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்க. அப்புறம் இன்னும் ஒரு இது, அவர்கள் செய்த தவறுன்னு செய்த அரசியல் உலகத்தில் விட்டு கொடுத்து சிலவற்றை பிடிப்பார்கள், சிலரை பிடித்து அப்புறம் விடுவார்கள். நாம் நீங்கள் எல்லா பிரதமரையும் சொல்லிட்டீங்க, நம்ம ஊர் பிரதமர்களை எல்லாருமே சும்மா சொல்லக்கூடாது. உள்ளபடி சிறந்த அறிவாளிகள், சிறந்த அனுபவம் மிகுந்தவர்கள், அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்கள் பெரும்பாலும். அப்போனா நேருக்கு, இந்திரா காந்திக்கு, வாஜ்பாய்க்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் கடைபிடித்திருக்கிறார். அந்த நிதானம் எப்படி எந்த லெவலில் நம்ம கொண்டு போய் விட்டு பார்க்கணும். பாம்புக்கு பால் ஊத்தினாலும் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாது. அது பாகிஸ்தான் நினைச்சிருக்கணும், அந்த ஆர்மி நினைச்சிருக்கணும். இல்லை பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கே நிலையான ஆட்சி வர இன்னும் நீண்ட நாள் ஆகும். நமக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதை பொறுத்தவரையில் ஒரு சொல்யூஷன் உண்டாகணும் பிடிச்சோம்னா அப்புறம் ஓகே சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இல்லை, நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் இது இப்படி நடக்கும். மோடி இது நிறைவேற்றி காட்டுவார், மோடி நிறைவேற்றி காட்டுவார். நான் தனிப்பட்ட மனிதர்களை பெரும்பாலும் அதிகமாக பாராட்டுவதும் கிடையாது, பழிச்சொல் கூறுவதும் கிடையாது. இவர் நிறைவேற்றி காட்டுவார், கடுமையாக உழைக்கிறார். சரி சார், அப்படி ஆக்குபைட் காஷ்மீரை மோடி பிடித்து விட்டு நம்மோடு இந்தியாவோட சேர்த்து திரும்ப பார்க்கிற, அப்படி இல்லைன்னா திருப்பி உங்களை பார்க்கல. இந்த அரசு கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு ஒரு தீர்வினை காணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார், உங்களுடைய எண்ணம் நிறைவேற இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும், ஓரிரு மாதங்களா அவ்வளோ. ஏன்னா பெரிய லெவல் இந்த போர் பார்க்கலாம் சார்.
உங்க ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது மிக்க நன்றி சார். நன்றி சார். நாம் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.